அவதார் படத்துல மாதிரி இந்த கலர்ஃபுல்லா மினுங்கிற செடிகள் நம்ம ரியல் லைஃப்ல இருக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த ஃபேமஸ் கார்ட்டூன்கள் எதுக்காக வெவ்வேறு நாடுகள்ல வித்தியாசமா இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இங்க ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 4 வருஷம் முன்னாடி அதோட பேரண்ட்ஸ் எப்படி செத்து போனாங்க. ஒரு 17 வயசு சின்ன பையனை எதுக்காக ஒரு பெரிய மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை மிரட்ட வேண்டிய நிலைமை வந்தது. இதே போல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, எப்பவுமே இயற்கை மனிதர்கள் ஆச்சரியப்படுத்துறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பையுமே விட்டு கொடுக்கவே கொடுக்காது. அந்த மாதிரியான ஒரு காட்சி தான் மேகாலயால பாக்குறது கிடைச்சிருக்குது. ஆக்சுவலா மேகாலயால இருக்கிற ஈஸ்ட் காசி ஹில்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு அதிசயமான ஒரு காளான் வளர்ந்துகிட்டு வருதாம். இந்த மாதிரியான அந்த காளானோட பேர் தான் லைட் எமிட்டிங் மஷ்ரூம். இதுங்க ராத்திரி இருட்டா இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி அழகா மினுங்கிட்டு இருக்கும். அப்படியே பாக்குறதுக்கு அவதார் படத்துல உள்ள காட்சியை நேர்ல பார்த்தது போல இருக்குதுன்னு தான் சொல்லியாகணும். ஆனா இந்த மஷ்ரூம் எதுக்காக இந்த மாதிரி மினுங்குதுங்கிறது இதுவரைக்கும் அண்டர் ரிசர்ச்ல தான் இருக்குதாம். அதாவது இந்த மஷ்ரூம் எதுக்காக இந்த மாதிரி மினுங்குதுங்கிறது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியவே தெரியாது. இந்த மஷ்ரூம் வளர்ற லோக்கல் ஏரியால உள்ள மக்களும் இந்த மஷ்ரூம் அதை ராத்திரி நேரங்கள்ல டார்ச் போலும் பயன்படுத்துவாங்களாம். அண்ட் அங்க உள்ள லோக்கல் மக்கள் இதை எலக்ட்ரிக் மஷ்ரூம்னு சொல்லுவாங்க. நம்பர் 2, ஒரு குழந்தை பிறந்ததும் யாரு சந்தோஷப்படுறாங்களோ இல்லையே கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுறது குழந்தையோட பேரண்ட்ஸா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் எந்த மாதிரியான ஒரு குழந்தைய பத்தி சொல்ல போறேன்னா, அந்த குழந்தை பிறந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி அதோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. அது எப்படி சாத்தியமாகும் தான் நீங்க யோசிப்பீங்க. ஆக்சுவலா நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த குழந்தையோட பேர் தான் தியான். சைனால பிறந்த இந்த குழந்தையோட அம்மா அப்பா 4 வருஷம் முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. ஆனா அவங்க அவங்களோட எம்பிரியோஸை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்காக கொடுத்திருந்தாங்களாம். அதனால அந்த குழந்தையோட கிராண்ட் பேரண்ட்ஸ் லீகலி அந்த எம்பிரியோஸ்க்கு குழந்தையோட உருவத்தை கொடுத்தாங்களாம். அண்ட் அதுக்காக அவங்க சரோகேசி முறையை ஃபாலோ பண்ணி இருக்காங்க. நம்பர் 3, இந்த வீடியோல நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஒரு நாய் உண்மையாவே ஒரு ரியல் சிக்மாவா இருந்திருக்குது. ஏன்னா இந்த நாயை மக்கள் கம்பியில மாட்டிட்டு இருக்கிறத பரிதாபம் பார்த்துட்டு அபிஷியல்ஸ்க்கு போன் பண்ணி சொல்லி இருக்காங்க. அந்த அபிஷியல்ஸ் அந்த நாய்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த நாயை வெளியெடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையுமே பண்றதுக்கு இருந்தாங்க. ஆனா அவங்க அந்த நாய்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக பக்கத்துல நெருங்கி போகவும் அந்த நாய் உங்க ஹெல்ப் எல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கூல அதுல இருந்து தலையங்காலையும் வெளியெடுத்துட்டு அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா தான் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குது அந்த நாய் சிக்கிட்டு இருக்கிற மாதிரி நடிச்சிருக்குதுங்கிறது. நம்பர் 4, தண்ணீர் மத்த பொருட்களை ஈரமாக்குறத கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா தண்ணீரை இன்னும் அதிகமா ஈரமாக்குறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலா ஃபயர் ஃபைட்டர் வண்டியில இருக்கிற தண்ணீர் நார்மலா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற அந்த தண்ணீர் கிடையாது. அந்த தண்ணீர்ல ஒரு விதமான ஸ்பெஷல் பொருளையும் ஆட் பண்ணுவாங்களாம். இது காரணமா அந்த தண்ணீர் நார்மல் தண்ணீரை விட இன்னும் அதிகமா ஈரமாகிரும். இதனால தான் அந்த தண்ணீரை வச்சு தீ அணைக்கும் போது நார்மல் தண்ணீரை வச்சு அணைக்கிறத விட வேகமா அணைஞ்சிரும். நம்பர் 5, பல கோடிகள் சம்பாதிக்கிற மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கு எதுக்காக இந்த ஒரு 17 வயசு பையனை மிரட்ட வேண்டிய நிலைமை வந்திருக்குது. ஆக்சுவலா இந்த பையனோட பேர் தான் மைக்ரோ. அண்ட் இந்த பையன் மைக்ரோசாஃப்ட் என்கிற மாதிரி அவனோட பெயர்லயே ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணிட்டான். அண்ட் அதை படிச்சு பார்க்கிறதுக்கு அப்படியே மைக்ரோசாஃப்ட் போலவே தான் இருக்கும். அண்ட் இதனால மக்கள் மத்தியில கன்ஃபியூஷன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்காரங்க வார்னிங் கொடுத்து அதை சேஞ்ச் பண்ண சொல்லி இருக்காங்க. நம்பர் 7, ஓரியோ கம்பெனிக்காரங்க ஆக்சுவலா ஒரு அண்டர் கிரவுண்ட் பங்கரே கட்டி வச்சிருக்காங்களாம். அதாவது அவங்க நார்வேல எந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் இடத்தை கட்டி வச்சிருக்காங்கன்னா அதுல ஓரியோட பிஸ்கட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருக்குது. அண்ட் அந்த பங்கரை ரொம்பவே ஸ்ட்ராங்கா கட்டி வச்சிருக்காங்கன்னா ஒருவேளை உலகத்துல எந்த ஒரு அழிவு வந்தாலும் அந்த பங்கரை எதுவுமே பண்ண முடியாது. இதனால ஃபியூச்சர்ல வரப்போகிற ஜெனரேஷனும் ஓரியோ பிஸ்கட்டை சாப்பிட்டு என்ஜாய் பண்றதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்காங்களாம். வெல், உங்களுக்கு இந்த ஓரியோ பிஸ்கட் பிடிக்குமாங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்றதுக்கு மறந்துடாதீங்க. நம்பர் 8, நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஒரு லிக்விட் உண்மையா வேற லெவல் தான் சொல்லியாகணும். ஆக்சுவலா இதோட பெயர் தான் நியூட்டனியன். இது சாதாரணமா நார்மலான ஒரு லிக்விட் போல தான் இருக்கும். ஆனா இதுல நீங்க வேகமா எதையாவது அடிச்சீங்கன்னா அது ஒரு கல்ல போல ஸ்ட்ராங் ஆகிரும். அதாவது இதை நீங்க எவ்வளவுக்கு வேகமா அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். அதை உங்களால இந்த வீடியோல கூட ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும். ஆனா இதை நீங்க சாஃப்ட்லி டச் பண்ணீங்கன்னா அப்படியே தண்ணீர் போல தான் இருக்கும். நம்பர் 9, இந்த ஒரு சின்ன டூத் பிக் ஆயிரக்கணக்கான அமெரிக்கன்ஸோட உயிருக்கான எதிரியா ஆகி இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 9000 பேர் டூத் பிக் விழுங்குறதுனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்களாம். அண்ட் அதுலயே முக்கியமா 5ல இருந்து 6 வயசு குழந்தைங்க தான் அதிகமா இருப்பாங்க. அண்ட் 1900ல இருந்து இதுவரைக்கும் இந்த டூத் பிக் காரணமா 17,000க்கும் அதிகமானவர் இறந்தும் போயிருக்காங்க. நம்பர் 10, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல உள்ள ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் இன்னைக்கு உள்ள காலத்துல இருக்கிற ஃப்ரிட்ஜை விடவும் அதிகமான ஃபீச்சர்ஸ் இருந்திருக்குது. அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இந்த ஒரு ஃப்ரிட்ஜே பாருங்க. இந்த ஃப்ரிட்ஜ்ல பாட்டில், பட்டர், சீஸ் மாதிரியான பொருட்கள் எல்லாம் தனித்தனியா வைக்கிறதுக்கு தனித்தனியான இடங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஃப்ரிட்ஜோட கேட்லயே இந்த மாதிரி காய்கறி வைக்கிறதுக்கான இடம் தனியா இருக்குது. அதை நீங்க அழகா இந்த மாதிரி வெளியே எடுத்து உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை எடுத்துட்டு தேவையில்லாததை மறுபடியும் உள்ள வச்சிடலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள உங்களுக்கு எல்லா விதமான பொருட்களையும் வைக்கிறதுக்கான மொத்த கம்ஃபர்ட்டுமே அவைலபிளா இருக்கும். நம்பர் 11, உங்களோட பாடியில இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு வலிங்கிறது ஏற்படவே படாது. அண்ட் அதுதான் ஆக்சுவலா உங்களுடைய மூளை. உங்களோட மூளை தான் உங்க பாடியோட எந்த மாதிரியான ஒரு பார்ட்டா இருக்குதுன்னா அங்க பெயின் ரிசெப்டர்ஸ் கிடையவே கிடையாது. ஈவன் ஒரு மனுஷன் கான்சியஸ்ல முழிச்சு இருக்கும்போது கூட பிரெயின்ல சர்ஜரி பண்ணலாம். ஆனா உங்க பாடியில ஏற்படுற எந்த மாதிரியான வலியா இருந்தாலும் சரி அதை உங்களுடைய மூளை தான் உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கும். நம்பர் 12, இந்த உலகத்தோட எல்லாத்தோட பழமையான ஒரு வெப்சைட் இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் அது வேற எதுவும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச www, அதாவது வேர்ல்ட் வைட் வெப். அது மூலமா தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருமே எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸையும் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவும் இன்னைக்கு வரைக்கும் இந்த www வேர்ல்ட் வைடா எல்லாருக்காகவும் பப்ளிக்கலி ஃப்ரீயா வச்சிருக்கிறனால தான் பண்ண முடியுது. நம்பர் 13, இந்த உலகத்துல இருக்கிற மொத்த பாப்புலேஷனையும் உங்களோட வெறும்
ஒரே ஒரு கைக்குள்ள அடக்க முடியும். அதுவும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் பாக்டீரியாஸ் அளவுக்கு சின்னதாக்குனா தான் பாசிபிள் ஆகும். ஏன்னா இதுல இருந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா உங்களோட கையில எந்த அளவுக்கு பாக்டீரியாஸ் இருக்குதுன்னா அதுக்கு ஈக்குவலா இந்த உலகம் முழுவதுமே மனிதர்கள் இல்ல. நம்பர் 14, உங்களுக்கு இதை கேட்கறதுக்கே ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கும். அது என்ன, நம்ம பூமி நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கிற எந்த ஒரு பிளானட்லயும் இடிக்கிறதுக்கான சான்சஸ் 1% விடவும் குறைவா தான் இருக்குது. ஆனா அதே நேரத்துல இந்த விஷயத்தையும் கேட்கறது கொஞ்சம் துக்கமா தான் இருக்கும். அது என்ன, நம்ம பூமியை கம்பேர் பண்ணும்போது ஒரு 100 கிலோமீட்டர் நீளமான ஒரு ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமியில வந்து மோதினாலும் நம்ம பூமியில இருக்கிற மொத்த லைஃப் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குதாம். நம்பர் 15, இந்த ஒல்லியா இருக்கிற ஸ்பைடரோட வலைகள் ஸ்டீலை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஸ்பைடர் வலைகள் ஸ்டீலுக்கு ஈக்குவலான திக்னஸ்ல மாத்தினா அது ஸ்டீலை விடவும் ஸ்ட்ராங் ஆகிரும். ஆனா ஆஸ்திரேலியால இருக்கிற சும்மா சாதாரண கோல்டன் ஸ்பைடர்களோட வலை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னா அதோட வெறும் ஒரே ஒரு வலையில இவ்வளவு பொருட்களை தொங்க விட்டு அதை அசால்ட்டா தாங்கி பிடிச்சிட்டு நிக்குது. நம்பர் 16, இந்த ஹாலிவுட் ஆக்டருக்கு வைட்டமின் பவுடர் எல்லாம் ஹாஸ்பிடல் எதுக்கு போக வேண்டிய நிலைமை வந்தது. ஜோனா ஹில்க்கு தி உல்ஃப் ஆஃப் தி வால் ஸ்ட்ரீட்டோட ஒரு சீன்ல கொக்கைனை உரியிற மாதிரியான ஒரு ரோல் இருந்தது. ஆனா மூவில ஆஃப் கோர்ஸ் கொக்கைனை யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதிலா வைட்டமின் பவுடரை யூஸ் பண்ணாங்களாம். அதை ஸ்மெல் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு பிராங்கிட்டிஸ் என்கிற ஒரு விதமான நோய் வந்துடுச்சாம். அண்ட் அதனாலே அவருக்கு ஹாஸ்பிடல் போய் மெடிசின் பார்க்க வேண்டிய நிலைமை வந்துட்டு. நம்பர் 17, இந்த உலகத்துல இப்படியும் ஒரு உயிரினம் இருக்குது, அதோட ரத்தத்தோட கலர் ஆக்சுவலா 2 விதமான கலர்கள்ல இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான அந்த உயிரினங்கள் தான் லாப்ஸ்டர்கள். ஆக்சுவலா இதுங்களோட ரத்தத்துக்கு எந்த ஒரு கலருமே கிடையாது, அதனால அதுங்களோட ரத்தத்தோட ஒரு கலரை கலர்லெஸ்னு சொல்லலாம். அண்ட் இதுங்களோட பாடியில இருக்கிற காப்பர் ஒருவேளை அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆச்சுன்னா அந்த கலர்லெஸ்ஸான பிளட் இந்த மாதிரி ப்ளூ கலர்ல மாறிடுமா. சோ டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இதோட பிளட்டுக்கு 2 கலர் இருக்குதுன்னு சொல்லலாம். நம்பர் 18, சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாருமே நிறைய வித்தியாசமான கார்ட்டூன்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா நம்ம பாக்குற இந்த கார்ட்டூன்கள்ல இந்த விஷயங்கள் ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அது என்ன, கார்ட்டூன்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு ஏத்தாப்புல வெவ்வேறு இடங்கள்லயும் வித்தியாசமா இருக்கும். அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஃபேமஸான அனிமையான டோரேமானே எடுத்துக்கலாம். டோரேமான்ல ஜியான் பாடுற பாட்டு ரொம்பவே கேவலமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தமிழ் டப் இல்ல இங்கிலீஷ் டப்ல எல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு நம்மளால சகிக்க முடியாத அளவுக்கு எல்லாம் இருக்கவே இருக்காது. அதாவது ஓகே நம்ம அதை பொறுத்துக்கிட்டு கேட்கலாம்ங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதோட ஒரிஜினல் லாங்குவேஜான ஜாப்பனீஸ்ல தான் ஜியான் பாடுற பாட்டு உண்மையாவே ரொம்பவே கேவலமா இருக்கும். அந்த பாட்டை கேட்டுட்டு அதுல இருக்கிற கேரக்டர்கள் எல்லாருமே கேட்க முடியாத அளவுக்கு காதை பொத்திக்கிறாங்க. அண்ட் ஜாப்பனீஸ்ல ஜியானோட பாட்டு எந்த அளவுக்கு கொடூரமா இருக்குதுங்கிறத நீங்களே கேளுங்க. இந்த மாதிரி ஆக்சுவலா இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் பண்ணிருக்கலாம். ஆனா அது குழந்தைகளுக்கு கேட்கறதுக்கு இரிட்டேஷனா இருக்குன்னு சொல்லி தான் மத்த லாங்குவேஜ்கள்ல அந்த அளவுக்கு கொடூரமா வைக்கல. அடுத்ததா டோரேமான்ல காட்டப்படுற மார்க் ஷீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல எல்லாம் ஆன்சர் பேப்பரை செக் பண்றதுக்கான முறையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா குழந்தைங்களுக்கு பாஸ் ஃபெயில்ங்கிறதுல வித்தியாசத்தை காட்டுறதுக்காகவே ஆன்சர் பேப்பர்கள் எல்லாம் ஜாப்பனீஸ் முறையில திருத்தாம இந்த மாதிரி எல்லாருக்கும் புரியுற மாதிரி டோரேமான்ல பாஸ் இல்ல ஃபெயில் போட்டு கொடுப்பாங்க. அடுத்ததா இந்த ஜாப்பனீஸ் வெர்ஷன்ல நோபிதாவோட கண்ணுல இருந்து நிறைய கண்ணீர் சாடுறத பார்க்க முடியும். ஆனா அந்த ஒரு சீனே அமெரிக்கன் வெர்ஷன்ல இல்லாதபடிக்கு நீக்கிட்டாங்களாம். ஏன்னா போது உண்மையாவே இந்த அளவு கண்ணீர் சாடுமான்னு சொல்லி குழந்தைங்க கன்ஃபியூஸ் ஆகிட கூடாதுன்னு சொல்லி இந்த சீனே நீக்கிட்டாங்களாம். ஆனா இந்தியன் வெர்ஷன்ல இந்த கரெக்ஷன் ஒரு சமயம் வரைக்கும் பண்ணப்படல. பட் இப்ப வர ஒரு சில எபிசோடுகள் எல்லாம் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லா கார்ட்டூன்கள்லயுமே ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏத்தாப்புல சின்ன சின்ன சேஞ்சஸ்களை பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜப்பான்ல சாப்ஸ்டிக்ஸ் வச்சு சாப்பிடுறத ஸ்பூனுக்கு சேஞ்ச் பண்றது, அண்ட் ஒவ்வொரு நாட்டுக்கு ஏத்தாப்புல அந்த கார்ட்டூன்ல காட்டப்படுற கரன்சியை சேஞ்ச் பண்றது, அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏத்தாப்புல காட்டப்படுற வீடுகளோட டிசைனை சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளோட கல்ச்சர் பழக்க வழக்கங்களுக்கு ஏத்தாப்புல சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணதான் செய்வாங்களாம். ஏன்னா மோஸ்ட்லி கார்ட்டூன்ஸ் அண்ட் அனிமேஸ் எல்லாமே ஜப்பானை சேர்ந்ததா தான் இருக்கும். சோ அதுல முழுக்க ஜாப்பனீஸ் கல்ச்சர்கள் இருக்கிறதுனால மத்த நாட்டு மக்களுக்கும் அதுல உள்ள விஷயங்கள் புரியறதுக்காக ஒவ்வொரு நாட்டுக்கு ஏத்தாப்புல சின்ன சின்ன சேஞ்சஸ்களை பண்ணுவாங்க. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்க்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பாய்.